சுவைமிகு சேமியா உப்புமா செய்வது எப்படி? இப்போ ஆயில் ஊற்றிருக்குறேங்க. நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்க போகிறோம். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கடுகு வெடித்தோன்னே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இது ஒருத்தருக்கு தான் செய்கிறேன். லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/2 டம்ளர் பாருங்கள். இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இது வந்து ஒரு பாக்கெட்டில் பாதி போட்டிருக்கிறேன் பாருங்கள். அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு லேசாக கிண்டி விட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து பூ மாதிரி வெந்திருக்கும். இந்த அளவுக்கு சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி பூ மாதிரி அப்படியே சேமியா வெந்திருக்குங்க. சுவையான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் சாப்பிட வாங்க. ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.